வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நான் ரீசென்ட்டா பார்த்த ஒரு படம். "த கேர்ள் ஃப்ரெண்ட்". இது வந்து நான் Netflixல தான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் புடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு ஹைப் இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி ஒரு ஹைப்போட ஒரு படத்த போய் பார்க்கையில நமக்கு இது என்ன நல்லாவே இல்லை. லைக் அவ்ளோலாம் இல்லையே இது அப்டின்ற மாரி ஃபீல் ஆகும்ல. ஸோ இந்த படத்துக்கு ஹைப் இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ரேண்டமா பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா எனக்கு அது நல்லா இருந்தது. அந்த மாரி தான். ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம போயி, "ஓ! நல்லா இருக்கே!" அப்படின்ற மாரி தான் நான் இந்த படத்த பார்த்தேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த படத்த பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஆ உங்களுக்கு வந்து நான் இது ரிவ்யூ மாரி இருக்காது. ஸோ நீங்க படம் பார்க்கல, பார்க்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு வந்து கூட இந்த பாட்காஸ்ட்ட கேளுங்க. ஸோ இந்த படம் பேசிக்கா என்னன்னா, ஒரு பொண்ணு இருப்பா. அவ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. ஒரு பொண்ணும் பையனும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். டாக்ஸிக் இன் த சென்ஸ் அந்த பொண்ணு ஒரு ஒரு நேரத்தில புரிஞ்சுக்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம ஃபிட் ஆக மாட்டோம். இங்க நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியல அப்படின்றது அதுக்கு புரிஞ்சிரும். அது புரிஞ்சோனே அத விட்டு வெளிய வரணும்னு நெனைப்பா. ஆனா, அவளால அத சொல்லவே முடியாது. அ இல்ல நான் வெளில வரணும்னு நெனைக்கிறேன்னு நெனச்ச உடனே அது புரிஞ்ச உடனே கூட உடனே அந்த டெசிஷன் அந்த பொண்ணால எடுத்திருக்க முடியாது. அ ஒரு கட்டத்தில அவ சொல்லிருவா. "இல்ல எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்." அப்படி சொல்லிட்டு வெளிய வந்துருவா. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் அவ என்ன ஃபேஸ் பண்றான்ற மாரி தான் படம் இருக்கும். ஸோ இது வந்து ஓ லைக் அ நம்ம கேட்கையில வந்து ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதில அந்த பொண்ணு கஷ்டப்படுறா, வெளில வரா, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆடியன்ஸும் அப்படியே ஃபீல் பண்ணி, கோ த்ரூ பண்ணி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாரி, அந்த மாதிரி எனக்கு இந்த படம் இல்ல. லக்கிலி இல்ல. எனக்கு வந்து இப்பலாம் அந்த மாரி கரண்ட் மைண்ட் செட்டுக்கு எனக்கு அந்த மாரி படங்கள் பார்த்தோன்னா, நான் ரொம்ப டவுன் ஆயிடுற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். இது அப்படி இல்லாம ஒரு ஒ ஒரு மாரி ஈஸியாவே இந்த படம் லைக் புரியிற மாரி போச்சு. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த மாரி ஒரு மாரி ஈஸியா போன மாரி எனக்கு இருந்தது இந்த படம். நான் என்ன மூவி சொல்வேன்னா, 3 பிஹெச்கேன்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ஓகே இட்ஸ் அ குட் மூவி, பேட் மூவி அதுக்குள்ளலாம் நான் வரல. நல்லா தான் இருந்தது அந்த படம். ஆனா அந்த படம் பார்க்கையில அவங்க ஒரு 20 வருஷ வாழ்க்கைய சொல்லியிருப்பாங்க. 20 இயர்ஸ் அவங்க வீடு வாங்குறதுக்கான அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டே இருக்கும். அந்த 20 வருஷமும் அவனுங்க படுற கஷ்டமும், ஐயோ! வீடு வாங்குறதுக்கு படுற பாடும், நானும் சேர்ந்து அவங்க கூட வீடே வாங்காம வீடு வாங்குறதுக்கு பாடுபட்ட மாரி ஒரு மாரி ஃபீல் பண்ண வைக்கும். அவங்க ஒவ்வொன்னா நடக்கும். கஷ்டப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு எல்லா பட்டும் நம்மளும் படுவோம். ஸோ அது என்னன்னா வீடு தான் வாங்கி தொலைங்களேன்டா! இல்ல வீடு இல்லன்னா தான் என்ன நிம்மதியா தான் இருங்களேன்டா! அப்டின்ற மாரி எனக்கு தோணுச்சு அந்த படம். ரொம்ப ஒரு மாரி அ அவங்களோடயே சேர்ந்து நம்ம இருக்க மாரி, அப்படிதான் அவங்க அந்த படத்த எடுக்கணும்னு நெனச்சு எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த படம் அந்த அளவுக்கு நம்மள படத்துக்குள்ள இழுத்துட்டு போய் கஷ்டப்படுத்தி அந்த மாரிலாம் பண்ணல. ஸோ அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் திங் புடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு காலேஜ்ல வந்து சேருவா. பெருசா ஒரு ஒரு நார்மலா இருப்பா. ரொம்பலாம் பேச மாட்டாங்க. அந்த மாரி ஒரு பொண்ணா இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் நேம் பூமாதேவின்னு இருக்கும். ஸோ பூமாதேவி வந்து ரொம்ப பொறுமையா, அமைதியா அந்த மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில ஒரு பையன் வந்து அ அந்த காலேஜ்லயே கொஞ்சம் அந் அந்த அர்ஜுன் ரெட்டி மாரி இருக்கிற மாரி ஒரு பையன் வந்து அப்படின்னு இல்ல. லைக் ஒரு ஒரு மாஸா இருக்கிற பையன். நெறைய பேருக்கு தெரியும். கொஞ்சம் மாஸ் அந்த மாரி இருக்கிற பையன் வந்து இவள லவ் பண்ணுவான். ஸோ லவ் பண்ணோனே அவன் வந்துட்டு இவளையும் லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணொன்னா பண்ணுவான். நான் அ சேர்ந்து இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உருவாக்குறது, அது மாரிலாம் பண்ணிட்டுருப்பான். ஒன் டைம் என்ன பண்ணிருவான்னா, இவள கிஸ் பண்ணிருவான். ஸோ இவளுக்கு வந்து புரியாது. அவன் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டான். டைரக்ட்டா கிஸ் பண்ணிருவான். ஸோ இவளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றதே புரியாது. ஆ லவ்வு அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு அ தோணியிருக்காது. அவன் மேல லவ் இருந்திருக்காது. எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அடுத்த நாளே என்ன பண்ணிருவான், எல்லார்ட்டயும் சொல்லிருவான். ஆ விக்ரமோட ஆள் தான் இவ அப்டி சொல்ட்டு. எல்லாரும் "ஓ! விக்ரமோட ஆளா? விக்ரமோட ஆளான்னோனே, இவளும் வந்து அந்த ஃப்ளோல அப்டியே போயிருவா. எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. இது என்னன்னே எனக்கு புரியல. எனக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பாஸ் வேணும்." அப்டிலாம் சொல்ல மாட்டா. இவளும் அந்த ஃப்ளோல அப்டியே போயிருவா. லைக் அத நெனப்பா, பட் சொல்ல மாட்டா. ஆம் அது வந்து நமக்கு அந்த காட்சிப்படுத்தல்லயே அத அழகா காட்டியிருப்பாங்க. அவ அப்படியே முழிச்சுட்டே நிப்பா. அப்படியே அந்த ஃப்ளோல போக ஆரம்பிச்சுருவா. ஸோ அவனுக்காக எல்லாம் பண்ணுவா. எல்லாமே நடந்துட்டே இருக்கும். இந்த மாரி போயிட்டே இருக்கும்.
அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில அவ வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்கா அவன் இருக்கிற மாரி ஒரு கட்டத்தில இவளுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்லுவா, உன்னைய அந்த மாரி தான் வச்சிருக்கான். நீ உண்மையிலேயே ஹேப்பியா இருக்கியா?" அப்படிலாம் கேட்கையில இவளுக்கு வந்து நான் ஹேப்பியா தான் இருக்கேன். நீ தான் சரியில்லன்ற மாதிரி தான் வெளிலலாம் வந்துருவா. அந்த ஃப்ரெண்டு கூடலாம் இது பண்ணாம வந்துருவா. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ கதைய தாண்டி எனக்கு ஒரு ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படத்தில புடிச்சிருந்தது. அது என்னன்னா, இந்த பொண்ணு வந்து அந்த பையனோட அம்மாவ பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போயிருவான் அந்த பையன். ஸோ அந்த பையனோட அம்மாவ போய் பார்க்க ரோஹிணி தான் அந்த அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரோஹிணி வந்து ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஐ ரிமெம்பர் ஒரு டயலாக் கூட அவங்களுக்கு இருக்காது அந்த சீன்ல. ஸோ அவங்க போய் பாப்பா. அவ வந்து தலைய குனிஞ்சிட்டே இருப்பாங்க ரோஹிணி. வருவாங்க. இந்த பையனும் பொண்ணும் வீட்டுக்குள்ள வந்தோனே தலைய குனிஞ்சுக்குவாங்க. வேகமா வந்து எல்லாம் குடுப்பாங்க. அந்த பையன் ஷூஸ் எல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போவான். அவங்க அம்மா தான் வேகமா ஓரமா போய் எடுத்துட்டு வைக்கும். "ஏன் உங்க அம்மா இப்படி இருக்காங்க? பேச மாட்டாங்களான்னு?" இவ கேட்டோனே, "எங்க அப்பா வந்து அப்படிதான். எங்க அப்பா எங்க அம்மாவ அப்படிதான் வச்சிருந்தாங்க. எங்க அம்மா அப்படிதான். ரொம்ப ஸ்வீட் அவங்க. யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தா தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. தலை நிமிர்ந்து பார்த்தா அவ்வளோதான். எங்க அப்பா சும்மா விட மாட்டாரு." அப்படி சொல்லி சொல்லுவான். அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு. எங்களுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. இந்த காலத்துலலாம் யாரும் அப்படி இருக்க முடியாது. அப்படி அவங்க அவங்க எங்க அப்பாலாம் கோவமா இருக்கையில, எங்க அம்மா முன்னாடி வந்து நின்னா அவ்வளோதான். அவங்கள வந்து தொலைச்சிருவாரு. லைக் வாய் பேசாது, பெல்ட் தான் பேசும். அப்படின்னோனே இவ அப்படியே ஷாக் ஆயி நிப்பா. "இல்ல, இல்ல நான் உன்ன அடிக்கலாம் மாட்டேன். அது வந்து அந்த காலம்." அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் வெளில போயிருவான். இவ வந்து உட்காந்துருப்பா. அந்த அம்மா வந்து ஒரு சின்ன வயசு ஆல்பம கொண்டு வந்து குடுக்கும். அ அவங்களோட ஃபோட்டோஸ் சின்ன வயசு ஆல்பம கொண்டு வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து இவ பார்த்துட்டுருப்பா. பார்க்கையில "இவ்ளோ பப்ளியா, எவ்ளோ துரு துருன்னு, எவ்ளோ குறும்பா இருக்கீங்க இதுலலாம். இப்ப ஏன் நீங்க அப்படி இல்ல?" அப்படி சொல்லி கேட்பா. ஆ ஒரு லைக் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, "இப்ப ஏன் அப்படி இல்ல?" அப்படின்னோனே இவளுக்கே ஆன்சர் தெரிஞ்சிரும். இப்ப ஏன் அப்படி இல்லன்னா, இந்த கல்யாணம், இந்த இந்த லைஃபு இது வந்து இவங்கள இப்படி ஆக்கிருச்சுன்றது அவளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா உட்காந்துருப்பா. ஆப்போசிட்ல ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர் பக்கத்திலேயே இந்த அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. இவ வந்து இவள பார்க்குற மாரி ஒரு ரியலைசேஷன் வரும். அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. லைக் அத அவங்க எக்ஸ்ப்ளைனும் பண்ணிருவாங்க. அது எனக்கு அன்வான்டடா தெரிஞ்சது. அந்த மிரர்லயே வந்து அவளுக்கு ஒரு அம் நானும் இப்படிதான் ஆயிருவேன்றதையும், ராஷ்மிகாவோட ஃப்யூச்சர காட்டுற மாரி அந்த மிரர்ல காட்டியிருப்பாங்க. எனக்கு அது ஒரு வேள தேவையில்லையோ! அப்படி சொல்லி தோணுச்சு. ஏன்னா, அது இல்லாமலே அந்த சீன் ரொம்ப பக்காவா இருந்தது. ரொம்ப நீட்டா புரிஞ்சுது. அ இவ தன்னோட ஃப்யூச்சர் தான் இந்த பையனோட அம்மா. இவன கல்யாணம் பண்ணோம்னா, இந்த அம்மா மாரி தான் நம்மளும் இங்க வந்து உட்காந்துருப்போம். இப்படிதான் தலைய குனிஞ்சுட்டு எதுவுமே பண்ணாம, அ சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு அவங்க அம்மா ஒரு மாரி வியர்டா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்படிதான் இருப்போன்றது அவளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி அப்படியே பயந்துருவா. அ அப்புறம் அந்த வீட்ட விட்டு வெளில போகையில, அவங்க அம்மா அதே மாரி தலைய குனிஞ்சுட்டே அந்த கதவ பூட்டையில அது ஏதோ எனக்கு ஹாரர் படம் மாரி இருந்தது. அ இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுக்குள்ள தான் நம்ம இருக்கோன்றது ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியும் இவன் வந்து அவ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா. அதில வந்து ரொம்ப எல்லாரும் சூப்பர் அப்படி சொல்லி பாராட்டையில, உன்னைய எல்லா பசங்களும் பார்த்தாங்க. அந்த மாதிரி பேசுவான். "நீ நல்லா பண்ணியிருக்க" அதெல்லாம் சொல்லாம, "நீ கீழ விழுந்த, உன் ட்ரெஸ் அப்படி நெகண்டுச்சு. அத எல்லாரும் பார்த்தாங்க." அப்படி இதையே பேசிட்டே இருப்பான். ஸோ அதுவே இவளுக்கு ஒரு மாரி இருக்கும். பட் வந்துருவா. ஒரு மாரி ஒரு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். பட் அதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷனா இருக்கும். ஓகே, இவன் வந்து நமக்கு சரியில்லன்றது அவளுக்கு புரிஞ்சிரும். அது புரியறத நமக்கு எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, அவ போய் ஒரு ஷவர் எடுப்பா. அப்படியே அழுதுட்டே போய் ஷவர்ல நின்றுவா. அவளுடைய அந்த பாத்ரூமோட ஸ்பேஸ் வந்து அந்த செவுரு வந்து அப்படியே கிட்ட கிட்ட வரும். அ ஸ்பேஷியஸா இருக்கிற ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தவ, சடனா அப்படியே மூச்சு அடைக்கிற மாரி எல்லாமே சேர்ந்து அவள நெருக்கி, அது அப்படியே சஃபரிங் ஆயிரும் அவளுக்கு. அந்த மாதிரி அந்த சீனே அப்படி விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அப்படியே கத்த ஆரம்பிச்சுருவா. ஒரு ஸ்பேஸே இல்லாம, ஒரு மூச்சு முட்டுற மாரி, ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள அடைச்சு போய் நிக்கிற மாரி அவளுக்கு ஃபீல் ஆயிரும். அந்த ரிலேஷன்ஷிப் அவளுக்கு அப்படிதான் இருக்கு, அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மிரர் சீன், இந்த பாத்ரூம் சீன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 நல்லா இருந்த மாரி இருந்தது. பரவாயில்லையே நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்ற மாரி இருக்கும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புமே
இனிஷியலா பார்க்கையில எல்லாமே நல்லா தான் இருக்கும். இவ வந்து ஒரு ஆக்சுவலி 2 சாங் வரும். ஒன்ஸ் இவளுக்கு வந்து லவ்ன்னு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்றப்போ ஒரு சும்மா அப்படியே சீனா தான் வரும். அதில ஒரு சாங் வரும். அண்ட் தென் இவ இத ரியலைஸ் பண்ணி இது வேண்டான்னு முடிவானதுக்கப்புறம் பழகையில இன்னொரு சாங் வரும். ஸோ அது 2லயுமே விஷுவல்ஸ் தான் சும்மா அப்படியே காட்டிட்டு மான்டேஜ் மாரி காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ அதில என்னன்னா, ஆம் வந்து இவ அவனுக்கு ஊட்டி விடுவா. அதுக்கப்புறம் அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவன் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவா. பெருக்குவா அவ ரூம. அப்புறம் இவனுக்காகவே எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவன் ஒரு நாளும் அவன் அவன் அந்த ஹாஸ்டல்ல வந்துட்டு ஒரு நாளும் ஃபுட்டெல்லாம் அவன் எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டான். இவ தான் வந்து அவனுக்கும், அவளுக்கும் சேர்த்து ஃபுட் எடுத்துட்டு வந்து வச்சு, அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இவ சாப்பிடுவா. ஒரு நாள் கூட ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது எப்படி இருக்கும்னா, ஒரு லவ்லியா இருக்கும். ஊட்டி விடுறா, லவ்வர்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். அப்படின்ற மாரி நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதே இது வந்து ஒரு அடிமை மாரி ஃபீல் ஆகும். அந்த அந்த மாதிரி எடுத்திருக்கதே எனக்கு நல்லா இருந்தது. லைக் ஆடியன்ஸ்க்கு வந்து அது அ அந்த ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறது ஈஸியா புரியிற மாரி இருந்தது. மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கையில இட் இஸ் நாட் அபவுட் நீங்க ஒரு பையனுக்கு ஊட்டி விடுறீங்களோ, இல்ல பொண்ணுக்கு ஊட்டி விடுறீங்களோ, அதெல்லாம் வந்து ஊட்டி விடுறதே தப்பு. அது தப்பு, இது தப்பு. நீ வந்து அவனுக்காக எல்லா வேலையும் பார்க்குறது தப்பு. அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. இட் இஸ் அபவுட் அந்த ஆக்ஷன்ல பிரச்சனையே கிடையாது. அது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க அப்படி இருக்கீங்க. லைக் கண்ட்ரோல்டுல நீ தான் பண்ணியாகணும். இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தில பண்ணிக்கிட்டே இருக்கிறதா? அல்லது நான் ஃப்ரீடமா தான் இருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் ஹாப்பியா இருக்கேன். எல்லாமே இருக்கு. அங்க நான் அன்பால பண்றேனா? அப்படின்ற அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2 சாங்லயும் நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கையில இவ வந்து வேண்டாம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்ல போவா. ஆனா அவளுக்கு சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லிருவான்னா, ஓகே நான் வந்து நான் தான் உனக்கு தேவை. உனக்கு வந்து ஒரு மாரி உடம்பு சரியில்லைல்ல, அதனால நீ இப்படிலாம் பேசுற. ஸோ அவள் ஒரு சின்ன பிரேக் வேணும்னு தான் கேட்டிருப்பா. அதையே ஒழுங்கா கேட்க முடியாது. ஸோ சின்ன பிரேக் வேணும்னு கேட்டதையும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். இப்படி இவன் இவன் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லுவான்னா, நான் இருக்கேன், உனக்கு நான் தான் இருக்கேன்ல. நான் தான் இருக்கேன்ல மாரி நான் இருக்கேன். உனக்கு நான் தான் எல்லாம். நான் உன்னைய நல்லா பார்த்துக்குவேன். நான் தான் உனக்கு எல்லாமே. என்னை தவிர உனக்கு உன் லைஃப்பில் யாருமே முக்கியம் இல்ல. அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டே இருப்பான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவான்னா, நீ எனக்கு அம்மா. எங்க அம்மா என்னைய எப்படி பார்த்துக்கிறாங்களோ அப்படி நீ என்னைய பார்த்துக்கிற. நான் வந்து உன்னை லவ் பண்ணதுக்கு காரணமே எங்க அம்மா மாதிரியே நீ இருக்க. அப்படிங்கிறது தான்னு சொல்லிட்டே இருப்பான். இது வந்து நல்லா இருக்குல்ல அந்த டயலாக் கேட்கல. எங்க அம்மா மாரி நீ இருக்க. ஒரு பையனுக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாரி ஒரு பொண்ண பார்க்குறான் அப்படின்றப்போ, அ அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி தானே ஃபீல் ஆகும். அவங்க அம்மாவ பார்த்தோன்னே தான் தெரியும். நீ என்னைய என்னவா பார்த்துருக்க அப்படிங்கிறது அவளுக்கே புரியும். ஸோ இவன் வந்து அத சொல்லிட்டே இருப்பான் எப்பயுமே. நீ எங்க அம்மா மாரி என்னைய பார்த்துக்கிற. நீ எனக்கு எங்க அம்மா மாதிரி. அப்படி அப்புறம் நான் தான் உனக்கு எல்லாம். இதே தான் அவன் சொல்லிட்டே இருப்பான். கடைசி வரை சொல்லிட்டே இருப்பான். ஸோ இதில இருந்து அவளால வெளில வர முடியாம, என்ன பண்ணேன்னு தெரியாம இருப்பா. அப்போ ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணோட சின்ன வயசு. இந்த பொண்ணுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அப்பா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணோட சின்ன வயச காட்டுவாங்க. அப்போ வந்து பக்கத்து வீட்ல ஒரு ஆன்டி கூட விளையாட போயிருப்பா. அவங்க ஆன்டி அந்த பொண்ணோட விளையாட போயிருப்பா. அவங்க திரும்பி கூட்டு வந்து விடுவாங்க. வீட்ல விடையில, அந்த இன்னொரு குழந்தை வந்து, "இல்ல நீ என் கூடயே இருந்துரு" அப்படி சொல்லி அழும். அந்த 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 குழந்தையோட அம்மாவும், "பாத்தியா இவ அழுகுறா. நீ இல்லன்னா இவ இப்படிதான் பண்றா. நீ வேணா என் கூடயே வந்துரு" அப்படின்னோனே இந்த பொண்ணும் சொல்லும். நான் வந்துடுறேன்" அப்படி சொல்லிட்டு, அப்புறம் சிரிச்சுட்டே போயிருவாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்களோ இல்ல ரிலேட்டிவான்னு தெரியல. ஸோ அவங்க போயிருவாங்க. இவங்க அப்பாவும் பொண்ணும் மட்டும் உள்ள இருப்பாங்க. நைட் ஆனோனே இந்த பொண்ணு போய் "பசிக்குதுப்பா" அப்படி சொல்லி கேட்கும். கேட்டோனே, "நீ தான் என் முன்னாடியே அவங்க கூட போறேன்னு சொல்ட்டேல்ல. உனக்கு எதுக்கு நான் சமைச்சு தரணும்? சமைக்கல நான். அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்க அம்மா செத்து போனதுக்கப்புறம் நான் தான் உன்னைய பார்த்துட்டே இருக்கேன். நீ வந்து என் முன்னாடியே அவங்க கூட போறேன்னு நீ சொல்ற." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோச்சிட்டு படுத்துருவாரு. ஸோ இந்த பொண்ணால வந்து என்ன பண்ணனே தெரியாது. பசியோட அன்னைக்கு அந்த தண்ணிய குடிச்சிட்டு படுத்துரும். படுத்துட்டா அப்படியே அந்த குட்டி பொண்ணு அப்படி படுத்திருக்க மாரியே இவ இப்ப படுத்திருப்பா. அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்ல முடியாம, அது புடிக்கலன்னும் தெரிஞ்சு அப்படியே குறுகி போய் படுத்திருப்பா. ஸோ அது வந்து லைக் அவ எப்படி வளர்ந்துருக்கா அப்படின்றத வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் சின்ன சீன்ல காட்டிட்ட மாரி இருக்கும். அவ எப்படி வளர்ந்துருக்கா? அவ ஏன் இப்படி இருக்கா? எங்கேயுமே ஒரு உடைச்சு பேசி நோ அந்த மாரிலாம் சொல்லாம ஏன் இருக்கா இப்படி? அப்படின்றத வந்து அந்த ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. லைக் இந்த படத்துல இன்னொரு பொண்ணையும் காட்டியிருப்பாங்க. துர்கான்னு ஒரு கேரக்டர். அவ வந்து போய் அந்த விக்ரம்ன்றவனுக்கு முன்னாடியே ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பா. ஆனா அவன் வந்து இவள அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவ வந்து எப்படி இருப்பான்னா, ஒரு போல்டா இருப்பா. எல்லாமே பண்ணுவா. லைக் அந்த ஒரு ஒரு
ஸ்டேஜ் ப்ளேலாம் நடக்கும். அவ வந்து லீட் எடுத்து பண்ணுவா. அண்ட் அவ என்ன பண்ணணும், அந்த ஒரு தெளிவு இருக்கும். ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தோன்றது, அது எல்லாமே அவளுக்கு பயங்கர தெளிவா இருக்கும். லைக் இவளுக்கும் இருக்கும். ஏன் எம்.ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பாங்க 2 பேரும். இவளுக்கும் ஏன் எடுத்திருக்கோன்றதெல்லாம் இருக்கும். பட் அவ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான பாத்ல போற மாரி இருப்பா. மாடர்னா இருப்பா. அந்த மாரி இருப்பா. அவன் வந்து இவள அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். இவளுக்கு வந்து ராஷ்மிகாவ பார்த்து பழகுனோன தான் அவளுக்கு புரியும். ஓகே, இவன் எந்த காலத்துலயும் நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இவனுக்கு வந்து தான் கண்ட்ரோல் பண்ற மாரி ஒரு பொண்ணு தான் வேணும். நான் தேவையில்ல. என்ன மாதிரியான ஒரு பொண்ண என்னைக்குமே அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்றது அவளுக்கு புரிஞ்சிரும். லைக் இந்த 2 கேரக்டர்ஸுமே அவளும் கொஞ்சம் வருவா. அனு இமானுவேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரையும் அப்பப்போ காட்டுவாங்க. அவள் எப்படி இருக்கான்றதையும் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதில் ஒரு ஸ்டேஜில் அவங்க அப்பா வந்துருவார். அவங்க அப்பா வந்து பார்த்துருவாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. இவளோட ரூம்லேயே அந்த பையன் இருப்பான். ஸோ இப்படி பார்த்தோன்னே அவங்க அப்பா கோவம் வந்துடும். அடிச்சிருவார். அடித்தோடனே அந்த பையனை தான் அடிப்பார். அந்த பையனை அடிப்பார். இவளை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டு போவார். இவன் என்ன சொல்லுவான்னா, அதெல்லாம் இல்லை, உனக்கு அடிக்கிற ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அவள் மேஜர். நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்போம். நீ எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி அவங்க அப்பாட்ட அவ்வளோ திமிரா ஒரு மாதிரி பேசுவான். அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு வரையில், அதெல்லாம் நீ கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன மீறி நீ அவளை கூட்டு போயிடுவியா அப்படி சொல்லி ஓவராக அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு ஒரு பொலைட்டாகவே அவங்க அப்பாட்ட பேசவே மாட்டான். ஆக்சுவலி என்னென்னா, தான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணுக்கு அவரும் வேணும், நம்மளுக்கு அவரும் வேணும் அப்படின்ற ஒரு தாட்டே இருக்காது. நீ போனால் போ, நான் அவளை பார்த்துப்பேன், அவள் தான் எனக்கு எல்லாம், அவளுக்கு நான் தான் எல்லாம், நாங்கள் என்னன்னு நாங்கள் பார்த்துக்குவோம், நீ போனால் போ, அவளுக்கு நான் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பான். அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிடுவார். ஸோ இவன் என்ன பண்ணிடுவான்னா, இவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவான். அவங்க அப்பா திரும்ப வந்தாலும் வருவார், எக்காரணத்தை கொண்டும் அவளை கூட்டிகிட்டு போக விட்டுறாதீங்க, அந்த ஆள் கூட அவள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ போயிடுவான். இவன் வந்து அவங்க அப்பாவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுவான். அவங்க அப்பா கோச்சிட்டு போயிடுவார், எடுக்க மாட்டார், அழுதுகிட்டே இருப்பாள். இவன் ஊருக்கெலாம் போயிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, இவளுக்கு என்ன இப்படி வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் இவ சொல்லுவா, ஐ வாண்ட் டு பிரேக் அப் வித் யூன்றத சொல்லிடுவா. அவள் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் உன்னை பார்த்துப்பேன் அந்த மாதிரி. அவளுக்கு என்னென்னா, அவங்க அப்பாவே போயிருக்காங்க, அந்த சுச்சுவேஷனே அப்படி இருக்குது. இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நீ கல்யாணம் பண்ணிடு, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்கள் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் வருஷத்தில் அவர் தானாக சரியாயிடுவார் அப்படின்னோடனே இவ சொல்லுவாள், அப்போ என்னோடய படிப்பு அப்படின்னா, நீ படித்து என்ன பண்ண போகிற, நம்ம எங்கள் வீட்டில் நீ என் கூட தான் இருக்க போகிற, நீ என்ன வேலைக்கா போக போகிற, அதுக்கு எதுக்கு இந்த படிப்பு, இன்னும் 1 மாதம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, இட் டசன்ட் மேட்டர்ன்ற மாதிரி சொல்லுவான். அவளுடைய படிப்பை ஒரு விஷயமாகவே சொல்ல மாட்டான். இதே அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு கூட்டு போகையில் என்ன சொல்லுவான்னா, அவள் படிக்கணும்னு சொல்கிறாள், நீ என்ன கூட்டு போகிறது, அதெல்லாம் கூட்டு போகக்கூடாதுன்னு அவங்க அப்பாட்ட சண்டைக்கு போயிருப்பான். பட் இவனுக்குன்னு வந்தோடனே, நீ படிக்கவும் வேணாம், ஒன்று கிளிக்கவும் வேணாம், வா போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிடுவான். ஸோ அவள் என்ன சொல்லுவான்னா, நம்ம உனக்கு வந்து 9 அரியர் இருக்குது, நீ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணவே இல்லை, நீ எப்படி பார்த்துப்ப, இவன் என்ன சொல்லுவான்னா, நான் பார்த்துப்பேன் எல்லான்னு சொல்லுவான். நீ எப்படி பார்த்துப்ப, நீ கிளியர் பண்ணுன்னு சொன்னால் அதையும் பண்ணல, திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு வார்த்தையே வராது. எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், தான் என்ன நினைக்கிறோன்றதை சொல்லணுன்றது அவளுக்கு புரியாது. ஸோ அவள் வந்து ஐ வாண்ட் டு பிரேக் அப் வித் யூ, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஃபிட் ஆகலை, முன்னாடி உன்னுடைய மொத்த லைஃபுமே இருக்குது, நீ வாழலாம், ஆனால் அந்த லைஃபுக்குள்ளே நான் இருந்தேன்னா நான் என் லைஃப்பை வாழவே முடியாது, ஸோ நம்ம பிரிஞ்சிடலான்னு இவ சொல்லிடுவாள். இவனுக்கு வந்து இவன் வந்து அவளை ஏமாற்றிட்டா, துரோகம் பண்ணிட்டா, நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டா எல்லாம் தோணிடும். ஸோ அந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ண மாட்டான். இவன் வந்து ஒரு ரூமில் இருப்பாள், இவன் வெளில போயிடுவான். வெளில போனோன்னே இவன் கதவை சாத்திடுவான். கதவை சாத்தினோன்னே வெளியிலேருந்து கத்துவான், எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி கத்துவான். நான் உன்னை திட்டியிருக்கேனா, அடிச்சிருக்கேனா, ஏதாவது பண்ணியிருக்கேனா, திடீர்னு வந்து என்னை இப்படி சொல்கிற அப்படின்னோன்னே எனக்கும் அப்போ தான் வந்து தெரிஞ்சது, அந்த பொண்ணை அவன் திட்டியிருக்கவே மாட்டான். சவுண்டு கொடுத்து அப்படி கோவப்பட்டு கத்துறதோ திட்டுறதோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், அடிச்சிருக்கவே மாட்டான். ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன நினைப்போம், ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால் அந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டு சண்டை போடுவாங்க, கண்ட்ரோலிங்னாலே அடிப்பாங்க, நான் சொல்கிறத மீறி நீ பண்ணேன்னா நான் உன்னை அடிச்சிருவேன், அந்த மாதிரி வருவாங்க. இப்படி தானே இருக்கும் இன் ஜென்ரல், எனக்கு மைண்டில் அப்படி தான் இருக்கும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கக்குள்ளே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் அதில் சஃபர் ஆகிட்டே இருப்பாள். அவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் சொல்லையில் தான் எனக்கே தோணும்,
ஆமால்ல இவன் அடிக்கவும் இல்ல, திட்டவும் இல்லைல்ல இவள அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இவன் அந்த மாரி அழுதுட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு, இவ வந்து என்னைய ஏமாத்திட்டா. நாங்க எத்தன தடவ கிஸ் பண்ணியிருக்கோம், எத்தன தடவ ஒண்ணா இருந்திருக்கோம். இவ வந்து இந்த மாரி பண்ணிட்டா, அந்த மாரி பண்ணிட்டான்னு இவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டயும் சொல்ல ஆரம்பிச்சுருவான். எல்லார்ட்டயும் சொல்லிட்டு ஒரு மாதிரி இவள நெறைய விதத்தில டீகிரேட் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஆ இவ இவ ஃபோட்டோவ தப்பா இது பண்றது, இவள பேர் எழுதி வைக்கிறது, பின்னாடியே வந்து மிரட்டுறது, இவள வந்து காலேஜ்குள்ளேயே வர்றதுக்குள்ளேயே இவ பயப்படுவா. காலேஜுக்கும் அந்த ஹாஸ்டலுக்கும் நடந்து வர்றதுக்கே பயப்படுவா. பின்னாடியே வந்து ஒரு மாரி வில்லன் மாரி வந்து அவ புடிச்சு வச்சுட்டு, ஆ "உனக்கு அப்பல்லாம் தெரியலையா எனக்கு அரியர் இருக்குது. ஏதோ அரியர் இருக்கிறனால தான் இவ விட்டுட்டு போன மாரி இவன் அப்பல்லாம் உனக்கு தெரியலையா? நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா போயிரலான்னு நெனைக்கிற. நான் விடமாட்டேன். நான் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸ்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்." அப்படி இப்படின்னு இவள போட்டு பயங்கரமா மிரட்டுவான். இவளுடைய ஃபோட்டோ, இவளுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் குடுத்து தப்பு தப்பா எழுதி வைப்பான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். இதில என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸில என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூமுட்டையா இருப்பானுங்களா என்ன? ஒருத்தன் சொன்னோனே வந்து உடனே எழுதி வைக்கிறது, இது பண்ணுறதா இருப்பாங்க அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதுக்காக ஒரே ஒரு சீன்ல ஒரு பையன் மட்டும் ஒழுங்கா இருப்பான். சரி விட்றா, அதான் முடிஞ்சு போச்சுல்ல, அவள விட்டுரு. அவள போய் எதுக்கு நீ இது பண்ணிட்டே இருக்க? அப்படின்ற மாரி ஒரே ஒரு பையன் தான் சொல்லுவான். ஸோ அந்த மாரி இருக்கும். இவ வந்து ரொம்ப இவளுக்கு அந்த ஹாஸ்டல்லயும் இருக்க முடியாது, காலேஜ்க்கும் முடியாது. ரொம்ப டவுன் ஆயிருவா. எல்லாரும் ஒரு மாதிரி இவள பார்த்து சிரிப்பாங்க. ஒரு மாரி இவள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவளுக்கு என்னன்னா, இங்கேருந்து ஓடி போயிரலாம். ஓடி போயிட்டா நம்ம அப்பாட்ட போயிரலாம். அ அட்லீஸ்ட் அதுவாவது நமக்கு கிடைக்கும்ல அப்படின்ற மாரி இருப்பா. இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, "நான் உன் அப்பாட்டலாம் அடி வாங்கினேன். நீ என்னைய விட்டுட்டு போற" அப்படிலாம் சொல்லிருவான். ஆக்சுவலி இவன் தான் அவங்க அப்பாவோட ஒரு 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 மாதிரி அந்த சிச்சுவேஷன வந்து ரொம்ப ரஃப்பா ஹேண்டில் பண்ணுவான். ஆனா என்ன சொல்லிருவான்னா, "நான் உங்க அப்பாலாம் என்னைய அடிச்சாரு. அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற" அப்படின்னு சொல்லி அவளையே ப்ளேம் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அவங்க அப்பா இவட்ட பேசியிருக்கவே மாட்டாரு. இவ வந்து எங்க போவா? இப்போ எதுவுமே பண்ண முடியல. நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்துட்டேன். நீ வந்து என்னைய மோசமானவ, தப்பானவன்னு எல்லார்ட்டயும் சொல்ற. நம்ம ஒண்ணா இருந்தோம்னு எல்லார்ட்டயும் சொல்ற. ஸோ இந்த மாதிரி இருக்கையில எனக்கு வீடாவது எனக்கு அடைக்கலமா இருந்தா நான் ஓடிருவேன்ற மாரி இவ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுவா. பேசுனா அவங்க அப்பா வந்து மறுபடியும் அவரு "நான் உங்க அம்மா செத்ததுக்கு பதிலா நீ செத்துருக்கலாம். உனக்கு அப்படியா இப்படியான்னு" ஒரு மாரி பேசயில இவ அப்படியே தூக்கி எறிஞ்சிருவா. எவனுமே வேணாம்டா எனக்கு. எனக்கு நான் தான்டான்றது கரெக்ட்டா அந்த இடத்துல தான் அவளுக்கு தோணும். அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே கத்துவா. ஸோ அங்கேருந்து தான் கரெக்ட்டா கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகும். ஸோ அதுலேருந்து படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இவ வந்து நேரா லைக் ஃபேர்வெல் பார்ட்டி மாரி நடக்கும். அங்க போய் இவளே சொல்லிருவா. "நான் வந்து இவனுக்கு லவ்வரா இருந்தேன்." ஒரு மைக்க புடிச்சு சொல்லிருவா. "நான் வந்து இவனுக்கு லவ்வரா இருந்தேன். நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நெறைய தடவ கிஸ் பண்ணியிருக்கோம். நெறைய தடவ ஒண்ணா இருந்திருக்கோம். அப்புறம் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்." அப்படி சொன்னோனே அவ ஃபேஸ்ல அப்படியே ஒரு அவ்வளோதான் அப்படின்ற மாரி ஒரு மாரி ஒரு ரிலீஃப் தெரியும். ஸோ அத ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அவங்க. அண்ட் அது முடிஞ்சோனே, "இப்ப என்ன பண்ணுவ நீ?" நானே சொல்ட்டேன். நான் அந்த இடத்துல நம்ம 2 பேரும் தான் இருந்தோம். "உனக்கு அது அசிங்கம் இல்ல, அவமானம் இல்லன்னா, அப்ப எனக்கு மட்டும் என்ன?" நானே சொல்ட்டேன். எல்லார்ட்டயும் நான் சொல்ட்டேன். "நான் யாரையாவது கல்யாணம் பண்ணேன்னா, அவன்ட்ட போய் சொல்லுவேன்னு சொன்னேன்ல. நான் உன்ன மாதிரி இல்லாம ஒரு டிக்னிஃபைடான, ஒரு நல்லவனா நான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். அவன்ட்டயும் நானே போய் சொல்லுவேன். நீ சொல்ல தேவையில்ல. அப்படி ஒருத்தன் எனக்கு கிடைக்கவே இல்லன்னா, நான் காலம் பூரா தனியாவே இருந்துக்குவேன். ஆனா நான் சந்தோஷமா இருப்பேன்டா" அப்படி சொல்லி அவ சொல்லிருவா. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதான் படம். நான் ஸ்டார்ட் டூ எண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் சொல்ட்டேன். ஸோ என்ன எனக்கு இதில என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம்னா, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தாண்டி அ நமக்கு நாம தான். நமக்கு நாம மட்டும் தான் அப்படின்றது வந்து அந்த பொண்ணு புரிஞ்சுப்பா. என்ன சம்டைம்ஸ் வந்து அவ பேரண்ட்ஸ நம்பி போகலான்னு பாப்பா. ஓகே நம்ம அப்பா நம்மளுக்கு ஓகேன்னு சொல்ட்டாங்கன்னா, நம்ம இதிலேருந்து தப்பிச்சு ஓடி எக்ஸாம்லாம் எழுத வேணாம், எதுவுமே வேணாம், ஓடி போயிரலாம் நம்ம. நம்ம வீட்டுக்கே ஓடிரலாம். அது நமக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்கும் அப்படி சொல்லி அவ நெனப்பா. விச் இஸ் நாட் ராங். ஆனா வந்து அவளுடைய ட்ரீம் ஏன் இத படிக்க வந்தா? எதுக்காக இதெல்லாம் இந்த கோர்ஸ்லாம் படிக்க வந்தா? அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒளிஞ்சிட்டு போய் இருக்கணுன்றது இல்லாம, நமக்கு நாம தான்றத அவ ரியலைஸ் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஐயய்யோ! எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயய்யோ! உங்க அப்பா பேசிட்டாருன்னா, இந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அப்பான்னு போயிருமோ! அப்படி சொல்லி தான் எனக்கு இருந்தது. ஓகே எங்க அப்பா சப்போர்ட் இருந்தா யார் சப்போர்ட்டும் இருக்காது. நமக்கு நாம தான். அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த பொண்ணு எங்கேயுமே அவன கம்ப்ளைண்ட் பண்ணாது. லைக் அவன ஒண்ணும் ப்ளேமே பண்ணாது.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து சஃபர் ஆகுறேன், ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சோடனே ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஐ எம் சாரி நான் இப்படி உன்கிட்ட சொல்கிறதுக்கு, இப்படி சொல்லிட்டு தான் வெளியில் வருவா. அப்பயும் வந்து நீ கண்ட்ரோலிங்காக இருக்க, அப்படி இருக்க, நீ என்னை அது பண்ண இது பண்ண எதுவுமே சொல்ல மாட்டா. ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸில் எல்லார்கிட்டையும் சொல்லலையும், நாம் இப்படி ஒன்றா இருந்தோன்றதை வச்சு தானே நீ என்னை தப்பானவளாக க்ரியேட் பண்ணுற. நானே சொல்கிறேன், ஆமாம் நாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாளே தவிர, இவன் ஒரு மோசமானவன், இவன் எனக்கு என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, இவன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் பிரேக்கப் பண்ணேன்னு தெரியுமா, ஷீ நெவர் எக்ஸ்பிளைன்ட் இட். அதை எங்கேயுமே அவள் எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டாள். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷீ நெவர் கம்ப்ளைண்ட்ஸ், ஷீ நெவர் எக்ஸ்பிளைன்ஸ் ஹர். நான் இதில் நான் தான் சரி, நீ தான் சரி, இது எதுவுமே இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருந்தோம். எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஒத்து வரல, அதுக்குள்ளே என்னால் என்னை பார்க்க முடியல. ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட். அதை அவன்கிட்ட சொல்லு, அவ்வளோதான். அவ்வளோதான் அவன் பண்ணுவாள். வேறு அவனை எதுவுமே சொல்லியிருக்கவே மாட்டாள். இவன் தான் வந்து நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, அது பண்ண இது பண்ணேன்னு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிருவான். பட் அவள் வந்து நீ நீ திருத்தவும் மாட்டாள். நான் திருத்துறேன் கருத்துறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உட்காந்து, நீ என்னை இந்த மாதிரி கண்ட்ரோலிங்காக வச்சுருக்க, இப்படியெல்லாம் வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் உட்காந்து ஆராய்ஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாள். அவள் வெளில வந்துடுவா அண்ட் அதை பற்றி பேசவே மாட்டாள். நான் வெளில வந்தேன், ஆமாம் நான் இருந்தேன், ஆமாம் நான் வெளில வந்தேன், இதை வச்சு நீ என்னை டிக்ரேட் பண்ணுவேன்னா பண்ணிக்கோ, நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி எனக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் எங்கேயுமே ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷனே வைக்காமல் அந்த படத்தை வச்சுருந்தது வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயமா இருந்தது. ஸோ அண்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப்னு இல்லை, இன் ஜென்ரலே அப்படி தான்னு எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் எதுனாலையோ அவள் ஆக்சுவலி ரொம்ப சஃபர் ஆகிருப்பாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் அவள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பால் தான் நான் இப்படி ஆனேன்றதை சொன்னால் கூட எனக்கு அது ஓகே தான்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவள் சொல்லாத மாதிரி அந்த கேரக்டரை எழுதியிருப்பாங்க. நம்மளும் அப்படி தானே எவ்வளோ விஷயத்தில் சஃபர் ஆகும், யாராலேயோ சஃபர் ஆகிருப்போம், அல்ல ஏதோ ஒரு விஷயத்தால் சஃபர் ஆகிருப்போம். ஸோ ஐ எம் அ சஃபரர் ஹியர்ன்றதை நான் தான் சஃபர் பண்ணுறேன், உன்னால தான் இப்படி ஆச்சு, இதெல்லாம் இப்படி நடந்தனால தான் இப்படி ஆச்சு அப்படி நம்ம நிறைய நேரங்களில் அது பேசிட்டோன்னா அதுலேருந்து நம்ம ஒரு ஒரு புலம்பி அப்படியே வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி இல்லாமல் அடுத்து என்னன்னு பார்த்துட்டு மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, நான் இந்த டேரக்டரோட இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கேரக்டரை நான் இப்படி தான் எழுதுனேன்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த பூமாதேவின்ற பொண்ணு வந்து ஒரு சாஃப்ட் நேச்சராக அந்த மாதிரி இருக்க பொண்ணு, ஒரு நோ சொல்கிறதுக்கே தயங்குற பொண்ணு, அப்படி தான் நான் எழுதினேன். அப்போ தான் அவளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கையில் ஆடியன்ஸ் வந்து அவள் கூட நிற்பாங்க. இதே வந்து அந்த துர்கா கேரக்டருக்கு நடந்ததுன்னா பாதி பேர் வந்து அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஆடியன்ஸாவது வந்து உனக்கு இதெல்லாம் தேவைதான், உனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு நடந்தாலும் அது தப்பு தான், விச் இஸ் ராங். அவள் வந்து மாடர்னாக இருக்கனால அவளுக்கு என்ன வேணாலும் நடக்கலான்லாம் கிடையாது. பட் அவளுக்கு நடந்தால் நிறைய பேர் வந்து இந்த படத்தை புரிஞ்சிக்காம உனக்கெல்லாம் இப்படி தான் நடக்கணுன்ற மாதிரி வேறு மாதிரி போயிடும் படம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். நான் அப்படி நினைக்கிறவங்கள தப்பு சொல்லலை. சொசைட்டி அவங்க வளர்கிற இடம், அவங்க வளர்ந்தது அது அப்படி இருக்குது. ஸோ சொசைட்டி அப்படி இருக்குது, அதனால அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க். நான் துர்கா மாதிரி ஒரு கேரக்டருக்கு இது நடக்குதுன்னு சொல்லி இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி உனக்கெலாம் இப்படி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வராமல், நான் ஆடியன்ஸ் வந்து என் கேரக்டர் கூட நிற்கணும் அப்படின்றனால, அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு பின்னாடி தான் ஆடியன்ஸ் நிற்கணும்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து ஹீரோயின் கூட தான் இருக்கணுன்றனால, நான் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சரான பொண்ணு, ஒன்றுமே தெரியாத பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இது நடக்குதுன்னா நமக்கு இட் இஸ் எனக்கு வந்து வாவ் இதெல்லாம் யோசிச்சிருக்காரு இவர் அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு. நம்ம அப்படி தானே ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணுக்கு எதாவது நடக்குதுன்னு, ச்சே இவ எவ்வளோ இதாக இருக்கா, இவளை போய் இப்படி பண்ணுறானே அப்படி சொல்லி நமக்கு தானாக தோணிடும். இதே கொஞ்சம் அந்த பொண்ணு ஒரு மாடர்னாக இருக்கா அப்படின்னா, இவ இப்படிலாம் பண்ணுறாள், இவளுக்கு இதான் நடக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஒரு பர்சன் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு நல்லதும் கெட்டதுமான்னு ஒரு ஏபின்னு 2 பர்சன் இருக்காங்க. ஏ வந்து ஓகே ஒரு லவபிள் கேரக்டராக இருக்காங்க, பி வந்து இல்லை அவ்வளோ லவபிளாலாம் இல்லை, அவங்க லைஃப்பை அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க. அவங்க 2 பேரையும் ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா, இந்த ஐயோ பாவமாக இருக்கிற ஏ செத்ததுக்கு தான் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம், அந்த பி செத்ததுக்கு நீ சாவு அப்படி தான் நம்ம நினைப்போம். ஸோ இது வந்து ஒரு மென்டாலிட்டி தானே. ஸோ இதெல்லாம் யோசித்து அவர் எழுதியிருக்குது. ஸோ கொலை செத்து போகிறான்றது அந்த என்ன சொல்கிறது, 2 ஏ செத்தாலும் சரி பி செத்தாலும் சரி கொலை பண்ணவன் மேலே தான் தப்பு. ஆனால் நம்ம வந்து ஏ செத்து போனால் கொலை பண்ணவன் தப்பு, பி செத்து போனால்
நீ வந்து யூ ஆர் லைக் விக்டிம் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நீ ஏன் அதெல்லாம் பண்ண? நீ இப்படிலாம் இருந்தேன்னா ஒருத்தன் வந்து கொல்ல தான் செய்வான். பின்ன என்ன பண்ணுறது? இப்படி பேசுகிற ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இவர் வந்து லைக் அது தப்பு, அதெல்லாம் இல்லை, 2 பேர்த்துக்குமே நீ இப்படி தான் நினைக்கணும் அப்படிலாம் படம் எடுக்காமல் ஹீ வாண்ட்ஸ் டு ஷோ திஸ் சைட் ஆஃப் த லைக் இந்த பூமாதேவி அந்த கேரக்டர் நேமே அப்படி தான் எழுதுனேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பூமான்ற பேரே நான் அதனால தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு ஓகே நல்லா இருக்கே அப்படி சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அட்வைஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன் ஜென்ரலாகவே இந்த படம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால் எப்படி இருக்குன்றத வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக காட்டின மாதிரி இருக்கும். அவள் பண்ணிகிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே திரும்ப அவள் பண்ணையில் நமக்கே வந்து என்ன இப்படி ஆயிட்டா அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பொண்ணு வந்து லைக் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, அவளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா, எனக்கு இது ஓகேயா இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்காமல் அதுக்குள்ளே போயிடுறது. அண்ட் அதுலேருந்து வெளில வர முடியாமல் தவிக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்தது, நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, உங்களோட வியூஸ் என்ன, இதெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.